ஹாய் மக்களே, சென்னையிலேருந்து நான் உங்கள் வித்யா. விமன்ஸ் வீட்டில் இருந்து என்ன பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ 2 நாள் தான் ஆகுது. அதுக்கு நிறைய ரெஸ்பான்சஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உங்கள் சைட்லேருந்தே எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் மெசேஜும் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த பார்ட் 2ல் நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்ட் 1லேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ 4th ஒர்க்காக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஆரி ப்ரூச் அண்ட் டெய்லரிங் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு ஸ்டிச்சிங்கோ டிசைனிங்கோ இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மைனூட்டான ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்படுவேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளாக நீங்கள் இருக்கீங்கன்னா தாராளமாக ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் பண்ணலாம், ப்ரூச் ஒர்க் ப்ளவுசஸ் பண்ணலாம். அது இல்லைன்னா நீங்கள் டெய்லரிங் ஃபீல்டு சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்களாகவே ஓனாக டிசைன்ஸ் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி அதை வந்து நீங்கள் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது 3மே நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது கற்றுக்காமல் நம்ம பண்ணவே முடியாது. இது 3மே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் உங்களுக்கு நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க தான். ஏன் அப்படின்னா இன்றைக்கி எந்தெந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கான ஆர்ட் ஒர்க் வருதோ அதே அளவுக்கு அதோட ஃபீஸஸும் வந்து அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை கிளியராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் வந்து நீங்கள் இதை வச்சு ஏர்னிங்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் தான் இது 3மே. ஸோ ஸ்டார்டிங் லெவலில் நீங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் ஆகும். நீங்கள் அந்த மெட்டீரியலை ஒரு 1-2 ப்ளவுசஸ் வந்து செஞ்சு கொடுக்கும் போதே நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துடலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரி ப்ளவுசஸ்லாம் குறைஞ்சி நமக்கு வந்துட்டு 1500 ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ரேட் வந்து முடியறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 lakh வரைக்கும் வந்து நம்ம கொடுக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இயர்னிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் இது. இதை நம்ம வீட்டில் இருந்தே தாராளமாக பண்ணலாம். அண்டு நம்ம பிஸ்னஸ் க்ரோ ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஒர்க் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் நம்ம கூட வந்து ஸ்டாஃப்ஸாக ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த ஒர்க்ஸை வந்து நம்ம நிறைய பேருக்கு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து எடுத்து பண்ணலாம். ஸோ நீங்கள் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் காஸ்ட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் வரும். அதே அளவுக்கு நீங்கள் இயர்னிங்ஸும் இதுலேருந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ குந்தன் ஒர்க் இன்றைக்கி வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குந்தன் ஒர்க்ஸை எதில் தான் யூஸ் பண்ணல, எல்லாத்துலேயுமே குந்தன் ஒர்க்ஸ் தான். இப்போ நான் ரீசெண்டாக இதை பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்ஸில் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு அவ்வளோ யூனிக்கான டிசைன்ஸ் வந்து இப்போது பண்ணிவிட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பேங்கிள்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3D ஒர்க் கொடுத்த மாதிரி பண்ணுறோம். OHP ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி 3D ஒர்க்ஸ் வந்து கொடுத்து அதை வந்து பேங்கிளில் ப்ளேஸ் பண்ணி அவ்வளோ அட்டகாசமான ஒர்க்ஸ்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து அந்தளவுக்கு மூவிங்லேயும் இருக்குது. நிறைய பேர் வந்து வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக அதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்குகிறாங்க. ஸோ இது வந்து பேங்கிளில் மட்டும் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணுற கிளிப்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற நெக் செட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குந்தன் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறோம். ஸோ இதில் நமக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கிளிப்ஸ்க்கு வந்து அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஹேர் பேண்டுக்கு யூஸ் பண்ணுறது, ரிங் வந்து மேக் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு குந்தன் ஸ்டோன்ஸோ பேஸ் பண்ண ஒர்க் தான். இதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் உங்களோட டிசைன், ஏன்னா நீங்கள் தான் டிசைனை கிரியேட் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ் இருந்தால் ஓகேவாக இருக்கும், இந்த ஷேப்ஸ் வச்சு என்னால் இவ்வளோ டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும், அந்த மாதிரி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி சில கலெக்ஷன்ஸ் நல்ல அட்ராக்டிவான கலர்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் மேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இதில் மேட்டை விட எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் வந்து கொஞ்சம் நல்ல மூவிங். ஸோ அப்போது எது வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோ அந்த மாதிரியான மெட்டீரியல் கலெக்ஷன்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு அதிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வந்து அட்ராக்டிவான கலர்ஸு, இப்போ கிளாஸ் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் க்ளூஸ், இந்த மாதிரி சில திங்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ டிசைனிங் வந்து முழுக்க உங்களோட டேஸ்ட் பொறுத்து தான். நமக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நமக்கு ஆன்லைன் பேஜ்லேயே நிறைய மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களாலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
சூப்பரான அவுட்புட் வந்து கொடுக்க முடியும். ஸோ நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ் தான் அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கலெக்ஷன்ஸ் நிறையா, ஷேப்ஸ் நிறையா இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் மினிமம் ஒரு 2000 to 2500 ரேஞ்சஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களால் கலெக்ஷன்ஸ் நிறையா எடுத்து வச்சுக்க முடியும். நான் எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் மெட்டீரியல் பேஸ் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் கலர்ஃபுல்லாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கலெக்ஷன்ஸை நீங்கள் செல்ஃபாக ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களால் டிஃப்ரெண்ட் மாடலில் அந்த மெட்டீரியலை வச்சு ஒரு ஜுவல்லரியோ இல்லை ஹேர் கிளிப்போ இல்லை பேண்டோ இல்லை என்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ ஒரு த்ரெட் பேங்கிளாக இருக்கட்டும் நீங்கள் மேக் பண்ணி அப்போ தான் வந்து ஒரு போஸ்ட் போட முடியும். நம்ம போஸ்ட் போடணும் அப்படின்னா நம்ம மேக் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நம்ம கையில் மெட்டீரியல்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து மேக் பண்ணி போஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பித்து அது மூலமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த 3D ஒர்க் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ OHP ஷீட்டில் பண்ணி அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் கற்றுக்கிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குந்தன் ஒர்க்கில் இந்த கிளிப்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டு இன்னும் உள்ள ட்ரெண்டிங்காக கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா குயிக்காகவே உங்களால் ஒரு ஸ்பீடில் வந்துட்டு மேலே கொண்டுட்டு போக முடியும். ஏன்னா எப்போதுமே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே ட்ரெண்டிங் என்ன அப்படின்றத நம்ம எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் இப்போ இந்த டேட்டில் ட்ரெண்டிங்கில் எது இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ லீட் பண்ண போகுது. அப்படிங்கும்போது நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் எது இருக்கோ அதை தான் கொண்டு போகணும். இதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கில் எது வேணாலும் இருந்திருக்கலாம். அது அதிகபட்சம் ஒரு 4 இயர்ஸ்க்கு இருக்கும். அப்போ இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை நம்ம வந்துட்டு நம்மளோட எல்லா திங்ஸ்லேயும் வந்து இனோவேஷனாக கொண்டுட்டு வர ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளோட பிஸ்னஸை வந்து இன்னும் சூப்பராகவே க்ரோத் பண்ணி கொண்டுட்டு போக முடியும். அதே மாதிரி இப்போ நான் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி பேங்கிள்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து த்ரெட்டு தேவைப்படும். ஸோ சில்க் த்ரெட்டுனே தனியாகவே இருக்கும். நம்ம இந்த மாதிரி பேங்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி த்ரெட் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேங்கிள்ஸு எந்த செட்ஸ் வந்து எந்த சைஸஸ் வந்து நல்ல மூவிங் 2.4 2.6 2.8 இந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்கும் இல்லையா. ஸோ மூவிங் சைஸ் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பேங்கிள்ஸில் வந்து 2 கட்டு 4 கட்டு அந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து ஒரு பாக்ஸஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாடல் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மாடல்ஸ் போட உங்களுக்கு ஆர்டர்ஸும் வர ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட். நிறைய பேர் வந்து இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம போட்டு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மெஹந்தி தான். ஏன் அப்படின்னா இது முழுக்க உங்களோட டேலண்ட்டை மட்டுமே பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ். எனக்கு வந்து தெரியும், நான் நல்லா வந்து கற்றுக்கிட்டேன், நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும்? ஃபஸ்ட் நீங்கள் ஓனாக வந்து அந்த மெஹந்தி கோன் வந்து மேக் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் அதிகபட்சம் ஒரு 500 ருபீஸ் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை நீங்கள் வாங்கிக்கலாம். பவுடர், எசென்ஷியல் ஆயில்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ண திங்ஸு, டேப்பு, இந்த மாதிரி கோன் ஷீட்ஸு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ருபீஸ் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களால் வாங்கிக்க முடியும். இவ்வளோ தான் நீங்கள் இதுக்கு போகிற இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா நல்ல தரோவாக நீங்கள் இதை கற்றுக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் போகிறது தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க, ஒரு 2000 உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த ஆர்டர் அந்த அமௌண்ட் அப்படியே வந்து உங்களுக்கு சேவிங்ஸில் வந்து உட்காந்துரும். ஸோ இந்த பிஸ்னஸில் நீங்கள் அந்த பவுடருக்கு அந்த பொருளுக்கு வாங்குறது மட்டும்தான், அதுவும் ரொம்ப மினிமலான பட்ஜெட் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் எடுக்கிற ஒரு ஆர்டர்லேருந்து உங்களுக்கு வர அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு சேவிங்ஸில் வந்து உட்காந்துரும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஹந்தி டிசைன்ஸு ஒரு பேசிக்லேருந்து அப் டு நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸ்டு வரைக்கும் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு பல்லக்கு டிசைன்ஸாக இருக்கும், போர்ட்ரேட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மெஹந்தியில் நீங்கள் வந்து கற்றுக்கணும். இவ்வளோ தான் நீங்கள் அதுக்கு பண்ணணும். ஸோ மினிமம் பட்ஜெட் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஸோ அப்படி இருக்கிறவங்க மறக்காமல் இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம்.
பார்ட் 1, பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்னென்ன பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஐடியாவை உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 3 வீடியோவில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பிஸ்னஸை எப்படி நம்ம A to Z ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்டோட நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுக்க போகிறேன். ஸோ பார்ட் 1 வந்து பார்க்காதவங்க பார்ட் 1ஐயும் பாருங்கள், பார்ட் 2வையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்ட் 3ல் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரியும். ஸோ ஃபஸ்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் 1 வீடியோவுக்கு எனக்கு அவ்வளோ சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அதே அளவுக்கு சப்போர்ட்ஸ் எனக்கு பார்ட் 2 வீடியோக்கும் வேணும் அண்ட் பார்ட் 3 வீடியோக்கும் வேணும். ஸோ இந்த வீடியோ பார்த்த இத்தனை பேரில் யாராச்சும் ஒருத்தவங்களாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்ட் 1க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு. பார்ட் 2வும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ட் 3 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.